நாம் தமிழர் கட்சியின் போர்வாள் என்று சாட்டை துரைமுருகனை நாம் அழைக்கலாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய பேச்சாற்றல் இருக்கின்றது. இவரை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய நபர்களில் சாட்டை துரைமுருகன் என்ற பேச்சாளரும் ஒருவர். ஆரம்ப காலத்தில் சாதாரண ஒரு கட்சி தொண்டராக இருந்துதான் இப்பொழுது கொள்கை பரப்பு செயலாளராகவும் பதவி உயர்வு பெற்று தற்பொழுது அவர் கொள்கைகளை மேடைதோறும் முழங்கி வருகின்றார் என்றுதான் கூற வேண்டும். எதிரிகள் யானை வளம் கொண்டு யானை படையுடன் வந்து போர் செய்ய வந்தாலும் மிக துரிதமாக செயல்பட்டு போர் வாளாக தனித்தே நின்று அவர்களை களம் காண்பார் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய எல்லா டிபேட்டுகளிலும் நம்ம சாட்டை துரைமுருகன் முழுமையாக கலந்து கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றல் மூலமாகவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தின் மூலமாகவும் தமிழ் தேசியத்தின் அடிப்படை கட்டமைப்பின் மூலமாகவும் மிக தெளிவானதொரு உருவாக்கத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய நம்ம சாட்டை முருகன் சகோதரன் அவர்கள் மிக தெளிவானதொரு தமிழ் தேசிய அரசியலை மேடைதோறும் முழங்கி வருகின்றார். எதிரிகளை கணக்கு செய்கின்றது இவருடைய பேச்சு என்றுதான் கூற வேண்டும். சாட்டை வலையொலியில் வெளியிடப்படுகின்ற ஒவ்வொரு காணொலிக்கும் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. அதே நேரத்தில் பல்வேறு விதமான டிபேட்டுகளிலும் கலந்து கொண்டு இருக்கின்றார். மேலும் சீமான் அவர்கள் மீது வீசப்படுகின்ற அவதூறு குப்பைகளை அவர்கள் வானியிலேயே சென்று அதை களைகின்றார் என்றுதான் கூற வேண்டும். சும்மா எல்லா டிபேட்டுகளிலும் எதிர்த்தரப்பினர் கூறக்கூடிய சில வார்த்தைகள் உள்ளது. அந்த வார்த்தைகளை கடிந்து கொண்டிருக்கின்றார் சாட்டை துரைமுருகன் கடந்த சில நாட்களாக நடந்த டிபேட்டுகளில் என்றுதான் கூற வேண்டும். செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் எந்த ஒரு விதமான குற்றச்சாட்டுகளையும் எதிர்த்தரப்பினர் வைக்க முடியாமல் சீமான் அவர்கள் கூறிய சில வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதை தான் விவாத பொருளாக மாற்றி அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய உண்மை அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் இயற்கை சார்ந்த அறிவியல் கூடிய அரசியலுக்கும் மக்கள் சார்ந்த அரசியலுக்கும் எதிர்கால தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்வியலுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த அரசியலுக்கும் அவர்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை. மேலும் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்க அவர்கள் தயாராகவும் இல்லை. காரணம், உண்மையான நேர்மையான அரசியல் கட்சியும் தத்துவங்களும் நாளை எதிர்கால சிந்தனையும் இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பியான சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக கட்சியின் போர்வாளாகவே செயல்படுகின்றார். மேலும் தொடர்ச்சியான பல்வேறு மேடை பேச்சுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் என்றுதான் கூற வேண்டும். நாம் தமிழரின் அரசியலை இதுவரை தமிழ் மண்ணில் வேறு யாரும் பேசவில்லை என்பதும் இதற்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக், கோவை கார்த்திகா போன்ற பல்வேறு பேச்சாளர்கள் போர் வாள்களாகவே செயல்படுகின்றார்கள் நாம் தமிழர் கட்சியில் என்றுதான் கூற வேண்டும். எதிரியில் நிற்கக்கூடிய எதிரிகள் பேச தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பேச்சாளர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். எனவேதான் இவர்கள் எங்கு பேச சென்றாலும் அங்கே ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் பிற கட்சியில் இருப்பவர்களை அனுப்பி வைப்பார்கள். ஏனோ தானோ வென்று பேசக்கூடியவர்களை அனுப்பி வைத்தால் அந்த மேடையை தமதாக்கி மிகவும் ஆகச்சிறந்த பேச்சாற்றலை கையில் கொண்டு அந்த மேடையிலேயே பிரச்சாரத்தை முடித்து விடுவார்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்று அனைவருக்கும் தெரியும். அதை சாலச் சிறந்த ஒன்றாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார் நம்ம சாட்டை துரைமுருகன் என்று கூறி நாம் தமிழர் கட்சி என்றும் வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.